தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நெற்றிக்க நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜனநாயக மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் பரணிதரன் அவர்கள். வணக்கம் பரணிதரன். வணக்கம். பொதுவான அரசியல் விடயங்களை பற்றிய கலந்துரையாடல் இது. நேரடியாக நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் கேகாலை மாவட்டத்தில் அரசியல் நிலைமை எப்படி இருக்கிறது? கேகாலை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அரசியல் நிலைமை கடந்த 2 தேர்தல்களிலே தேர்தல் அது மாறுபட்ட விதத்திலே காணப்பட்டது. 2 தேர்தல்களுமே ஜனநாயக அல்லது தேசிய மக்கள் சக்திக்கு வெற்றி கிடைத்தது. ஜனாதிபதி தேர்தலின் பொழுது நாங்கள் தமிழ் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய தரணிகல மற்றும் யட்டியாந்துறை ஆகிய தேர்தல் தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடியதாக இருந்தது சஜித் பிரேமதாச தரப்பு. நாங்கள் அவர்களுக்காக பணியாற்றியிருந்தோம். ஆனால் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு அனைத்து 9 தொகுதிகளிலுமே தேசிய மக்கள் சக்தி தான் வெற்றி கிடைத்திருந்தது. தமிழ் மக்களை பொறுத்தளவுக்கு அங்கு வசிக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் வாக்காளர்களின் தொகை மிக குறைவு. அதாவது 40,000க்கு குறைவான வாக்குகளை தான் நாங்கள் அங்கு வைத்திருக்கின்றோம். அதை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் இந்த தேர்தலிலும் போட்டியிட்டு இருந்தோம். கடந்த 2020ஆம் ஆண்டு தேர்தலிலும் சரி, இந்த தேர்தலிலும் சரி, அதிகப்படியான தமிழ் மக்களுடைய வாக்குகளை நாங்கள் தான் பெற்றிருக்கின்றோம். நிச்சயமாக. புதிய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் பற்றி உங்களது நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? புதிய ஜனாதிபதியினுடைய அரசாங்கம் என்று சொல்லுகின்ற பொழுது இங்கு கவனிக்கப்பட வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஜனாதிபதி தெரிவாகி இப்பொழுது 100 நாட்களுக்கு மேல் கடந்துவிட்டது. அதே போல் அந்த 100 நாட்கள் ஜனாதிபதி தெரிவான உடனேயே மற்றைய கட்சிகள் பாராளுமன்றத்திலே ஆதிக்கம் செலுத்தி இருந்தாலும் கூட, எண்ணிக்கை அதிகமாக இருந்திருந்தாலும் கூட உறுப்பினர்களுடைய, இவர்கள் பாராளுமன்றத்தை கூட்டவே இல்லை. அவர்களிலே இருந்த பாராளுமன்றத்தில் இருந்த ஏனைய 2 உறுப்பினர்களை அமைச்சர்களாக்கி கொண்டு 3 பேர் கொண்ட ஒரு அமைச்சரவை வைத்து தான் நிர்வகித்து கொண்டு வருகின்றார்கள். ஆகவே இந்த புதிய அரசாங்கம் என்பது ஜனாதிபதி செப்டம்பர் மாதம் தெரிவான நாளிலிருந்து தான் புதிய அரசாங்கம் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதிலிருந்து பாராளுமன்றம் கூட்டப்படவில்லை. அதுக்கு பிறகு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு புதிய பாராளுமன்றம் தான் கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு தான் இவர்களுக்கு வாக்களித்திருந்தார்கள். அவர்களுக்கு மிகுந்த எதிர்பார்ப்புகள் இருந்தது. மக்களுக்கு இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஏதாவது செய்யும், இதற்கு முன்பு நடைமுறையில் இருந்த அரசாங்கமும் சரி, அதற்கு முன்பு இருந்த அரசாங்கங்களும் சரி, செய்யாத விடயங்களை இவர்கள் சரியாக செய்வார்கள் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது மக்கள் மத்தியில். அதன் அடிப்படையில் தான் ஒரு அலை உருவாக்கப்பட்டு அவர்களுக்கான வாக்கு வங்கி பெருகி இருந்தது. யாரும் எதிர்பாராத விதமாக 3 பேர் இருந்த ஒரு கட்சி பாராளுமன்றத்தில் 159 ஆசனங்களை பெற்றுக்கொள்வது என்பது இலகுவான விஷயம் அல்ல. அப்படி பெற்றுக்கொண்ட ஒரு கட்சியினுடைய ஆட்சி இன்றைக்கு மக்களை நிலைகுலைய செய்திருக்கிறது. மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருந்தார்களோ அந்த அளவுக்கு இன்று விமர்சனம் செய்யவும் ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஒரு சிலர் அரசாங்கத்துக்காக வக்காலத்து வாங்கி சமூக ஊடகங்களில் பேசினாலும் கூட அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை பொறுத்தளவுக்கு மக்களுக்கு அந்த நம்பிக்கை ஈனம் இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக தமிழ் மக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த தைப்பொங்கல் விழாவுக்கு, தைப்பொங்கல் கொண்டாட்டங்களை கொண்டாடுவதற்கு மக்களுக்கு அரிசி இருக்கவில்லை, தேங்காய் இருக்கவில்லை. இதெல்லாம் சராசரியான விடயங்கள். இவற்றை சரி செய்திருக்கலாம். இவர்களுக்கு அதற்கான கால அவகாசம் தாராளமாக இருந்தது. இருந்தாலும் அதிலே அவர்கள் கவனம் செலுத்தவில்லை. இவர்கள் சொன்னது என்ன? எரிபொருள் விலையை நாங்கள் 50 ரூபாயில் குறைப்போம், அல்லது அந்த எரிபொருள் இறக்குமதி செய்கின்ற நாட்டுக்குள் வருகின்ற பொழுது 50 ரூபாய் இன்னொருத்தருக்கு கமிஷன் போகிறது, அதை நிறுத்தினால் கூட 50 ரூபாய் குறைக்கப்படும் என்றார்கள். இன்றைக்கு பெட்ரோல் டீசலுடைய விலை அவ்வாறு குறைக்கப்படவில்லை. கேஸ் விலை அவ்வாறு குறைக்கப்படவில்லை. மின்சார கட்டணத்தை 3இல் 2 பங்காக குறைப்போம் என்று சொன்னவர்கள் தான் மின்சார கட்டணத்தை குறைக்கவில்லை. இன்றைக்கு நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பினால் மாத்திரம்தான் இது நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்கிறது. அதுக்கு அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு எதுவுமே இல்லை. அதே போல் இன்றைக்கு பொருட்களுடைய விலையேற்றமாக இருக்கட்டும், நாட்டினுள்ள ஏனைய விடயங்களாக இருக்கட்டும், இன்றைக்கு இந்த 20ஆம் திகதி ஆகின்ற பொழுது இதுவரைக்கும் நாட்டிலே இந்த வருடத்தில் மாத்திரம் எத்தனை துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன, எத்தனை கொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அப்படியானால் மக்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனையும் இப்போது தோன்றியிருக்கிறது. ஆகவே அரசாங்கத்தினுடைய இந்த நடப்பு அல்லது இவர்களுடைய பயணம் எங்களுக்கு திருப்திகரமானதாக இல்லை. நாங்கள் மக்களோடு சேர்ந்து அச்சப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை தோன்றியிருக்கிறது. இவர்களால் இதை செய்ய முடியுமா என்கின்ற ஒரு அச்ச உணர்வு மக்களுக்கும் எங்களுக்கும் பொதுவாகவே தோன்றியிருக்கிறது. குறிப்பாக பாராளுமன்றத்தில் 159 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற பொழுது அந்த 159 பேருடைய பங்களிப்பு அரசாங்கத்துக்கு இருக்க வேண்டும். ஆனால் இங்கு அப்படி அல்ல.
இங்கே 159 பேர் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள், வெறும் 10 பேர் ஆட்சியை நடத்துகின்றார்கள். இந்த 159 பேரும் காலையிலே பாராளுமன்றத்திலே மணியடிக்கின்ற பொழுது அங்கு வந்து உட்கார்ந்து கொள்கின்றார்கள். அங்கே தேநீர் இருக்கிறது, அங்கே மதிய உணவு இருக்கிறது. மாலை பாராளுமன்றம் முடிந்ததும் அந்த பாடசாலை காலத்திலே நாங்கள் மணியடித்தது வீட்டுக்கு செல்வது போல அங்கிருந்து பாராளுமன்ற விடுதிக்கு சென்று தங்கிவிட்டு அடுத்த நாள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பஸ்ஸிலோ அல்லது வாகனங்களிலோ பாராளுமன்றத்துக்கு வந்து அமர்ந்து கொள்கின்றார்கள். இது நாட்டினுடைய மக்கள் எதிர்பார்த்த பாராளுமன்றம் அல்ல. இதற்கு முன்பு பாராளுமன்றங்களிலே தெரிவானவர்கள் அத்தனை பேரும் ஆட்சியிலே அங்கம் வகித்திருக்கின்றார்கள், தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். யாருடைய ஒரு குழுவினருடைய கருத்தை அவர்கள் வெளியிலே கொண்டு வந்தது கிடையாது. தத்தமது சொந்த கருத்துக்களை, தத்தமது மக்களுடைய பிரச்சனைகளை, தாங்கள் அங்கம் வகிக்கின்ற தேர்தல் தொகுதியினுடைய மாவட்டத்தினுடைய அந்த பிரதேசத்தினுடைய மக்களுடைய பிரச்சனைகளை அந்த அவர்கள் பாராளுமன்றத்தில் எதிரொலித்தார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. அவர்களுடைய கட்சி எந்த விஷயத்தை பேச சொல்லுகிறதோ, எதை பேச சொல்லுகிறதோ அதை மாத்திரம் பாராளுமன்றத்தில் ஒப்புவித்து விட்டு அவர்கள் அமைதியாக்கிக் கொள்கின்றார்கள். இது நாங்கள் எதிர்பார்த்த ஜனநாயக பாராளுமன்றமும் அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நிச்சயமாக சிறந்த கருத்துக்கள். அடுத்ததாக நாட்டை விடுத்து சற்று மலையகம் சென்று வரலாம் என்று நினைக்கிறேன். மலையகத்தில் அரசியல் நிலைமை எப்படி இருக்கிறது? இல்லை, மலையகத்தினுடைய அரசியல் நிலைமை என்பது மலையக மக்களும் ஒரு மாற்றத்தை விரும்பினார்கள். அதற்கு காரணம் இல்லாமலும் இல்லை, அதை நாங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். மலையக மக்களிடம் போய் தேசிய மக்கள் சக்தியினர் சொன்ன விடயம் என்ன? இத்தனை வருடங்களாக 200 வருடங்களாக உங்களை லயத்திலே வைத்திருக்கின்றார்கள், உங்களுக்காக எதையும் செய்யவில்லை என்கின்ற கருத்துக்களை மக்களிடம் ஆழமாக கொண்டு போய் தெளித்தார்கள். மக்களும் அதிலே சில பிரதேசங்களிலே அதுக்கு அல்லுண்டு போய் அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அவர்கள் தெரிவாகியும் இருக்கின்றார்கள். இப்போது மலையகத்தினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த அரசாங்கத்துக்கு உண்மையான தேவைப்பாடு இருக்கிறதா? எங்களை பொறுத்தளவுக்கு மலையகத்திலே இருக்கக்கூடியவர்களிலே 1,25,000 பேர் தோட்டங்களிலே வேலை செய்கின்றார்கள். ஏனையோர் தோட்டங்களுக்கு வெளியிலே தான் இருக்கின்றோம். நாங்களும் மலையகத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனால் எங்களுடைய குடும்பத்திலே யாருமே தோட்டத்திலே பணியாற்றுவது கிடையாது. இப்படி எத்தனையோ பேர் நாங்கள் கொழும்பிலோ உங்களைப் போலவோ பல்வேறு பகுதிகளிலே நாங்கள் எங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்காங்க. தோட்டத் தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 1,25,000 பேர். அதிலும் முழு நேர தோட்டத் தொழிலாளிகளாக, நிரந்தர தொழிலாளிகளாக இருப்பவர்கள் எத்தனை பேர் என்றும் பார்க்க வேண்டும். ஆகவே இதன் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது நாங்கள் சொன்ன விஷயம், மலையகத்திலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு வீட்டுரிமை, காணி உரிமை வழங்கப்பட வேண்டும். இது எங்களுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக எங்களுடைய காலகட்டத்திலே இருந்தது. ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எங்களுக்கு உறுதிமொழி அளித்திருந்தார். மக்களுக்கான காணி உரிமை வழங்குவது, மக்களுக்கான வீட்டுரிமை வழங்குவது என்பது அவர்கள் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே நாங்கள் சொல்லியிருந்த விஷயம். அதை நாங்கள் எங்களுடைய பதவிக்காலங்களிலே நல்லாட்சி அரசாங்கத்தின் பொழுது நாங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணியாக செயற்படுத்தியும் இருந்தோம். ஆகவே இப்போதும் நாங்கள் சொல்லுகின்ற விஷயம், இவர்கள் மலையக மக்களை போய் ஏமாற்றி வாக்கு வாங்கியிருக்கின்றார்கள். எங்களுடைய மக்களுக்கு இப்போதாவது இவர்கள் இந்த காணி உரிமையை வழங்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான அந்த புதிய கிராமங்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதாவது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்களுடைய காலத்திலே சொன்னது போல லயங்களை கிராமங்களாக்குவது அல்ல. நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10 பர்ச்சஸ் காணி வழங்குவோம் என்று சொல்லி வாக்குகளை கேட்டவர்கள் மலையகத்தைச் சேர்ந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரதிநிதிகள். அவர்கள் இப்பொழுது வாய் திறந்து பேச வேண்டும். அவர்கள் அன்றைக்கு மேடைகளில் ஏறி கண்ணீர் விட்டு அழுதார்கள். எங்களுடைய மக்களை ஏமாற்றுகிறார்கள், எங்களுடைய மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், அதனை நாங்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு மலையக மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக அவர்கள் பாராளுமன்றத்திலோ அல்லது வெளியிலோ பேசுவதாக இல்லை. இன்றைக்கு எங்களுடைய மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு யாருமே இல்லை. ஆகவே மலையகத்தினுடைய பிரச்சனைகள் என்பது அடையாளம் காணப்பட்ட பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல், வல்லமை தமிழ் முற்போக்கு கூட்டணியாக எங்களிடம் இருக்கிறது. நாங்கள் அதற்காக மலையக சாசனம் என்கின்ற ஒன்றை எங்களுடைய தலைவர் கௌரவ மனோ கணேசன் அவர்கள் உருவாக்கினார். அதனை நாங்கள் தேசிய ரீதியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களிடம் சமர்ப்பித்திருக்கின்றோம். சர்வதேச ரீதியாக தூதுவர்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றோம். அவற்றின் ஊடாக நாங்கள் இந்த செயற்திட்டங்களை முன்னெடுத்து மலையகத்தினுடைய ஒரு விடிவினை, அவர்களுக்கான காணி உரிமையினை, வீட்டுரிமையினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது மாத்திரமல்லாமல் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுகாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இவை எல்லாவற்றையும் நாங்கள் கவனத்தில் எடுத்திருக்கின்றோம் எங்களுடைய செயற்பாடுகளின் அடிப்படையில். அந்த செயற்பாடுகளை முழுமையாக அமல்படுத்தினால்தான் மலையகத்தினுடைய உண்மையான மாற்றம் வெளியில் வருமே தவிர இவர்கள் சொல்வது போல எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியமற்ற விஷயங்களால் மலையகத்தினுடைய அரசியலிலே மாற்றம் ஏற்பட போவதில்லை. இவர்கள் சொன்னது போல மலையகத்திலிருந்து மாற்றம் வேண்டும், மலையகத்திலே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் பரம்பரையாக வரக்கூடியவர்கள், செல்வந்தர்கள், அவர்கள் தான் மலையக சமுதாயத்தை இப்படி வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்வது முழுக்க முழுக்க போய். இதற்கு முன்பு இன்று இவர்கள் தேசிய மக்கள் சக்தியிலே வாக்கு கேட்டவர்கள், தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க சொன்னவர்கள் எல்லாம் ஒரு கடன் சிந்தித்து பார்க்க வேண்டும். வெறுமனே ஒரு தோட்ட தொழிலாளியின் பிள்ளையாக லயத்திலிருந்து வந்த பழனி திகாம்பரம் அவர்கள் இந்த நாட்டில் கேபினெட் அமைச்சராகவில்லையா?
அப்படியான அந்த மாற்றத்தை யார் முதலில் செய்தார்கள்? நாங்கள் செய்திருக்கின்றோம் அந்த மாற்றத்தை. அந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. ஆகவே அந்த மாற்றங்களின் ஊடாகத்தான் நாங்கள் உண்மையான மாற்றத்தை நோக்கி பயணிக்க முடியுமே தவிர, அதாவது நாங்கள் சொல்வது சாதாரணமாக இந்த நடைமுறை சாத்தியமற்ற அல்லது ஆர்டிஃபிஷியலான விஷயங்களை பேசுவதனூடாக மலையகத்தினுடைய பிரச்சனைகள் தீரப்போவது இல்லை. நிச்சயமாக மலையகத்தை பொறுத்தவரை சம்பள பிரச்சனை, காணி உரிமை, தனி வீட்டு திட்டம் என பிரச்சனைகள் நீண்டு கொண்டிருந்தாலும் தற்போது மாடி வீட்டு திட்டம் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. மலையகத்தில் மாடி வீட்டு திட்டம் சாத்தியமாகுமா? இல்லை, மலையகத்தில் மாடி வீடு திட்டம் என்பதே ஒரு பைத்தியக்கார பேச்சு. குறிப்பாக மாடி வீடுகள் எங்கே கட்டுகின்றோம்? இதே கொழும்பு போன்ற பெரிய நகரங்களிலே சன பெருக்கம் அதிகமாக இருக்கிற இடங்களிலே காணி போதாது, அதனால் மாடி வீடுகளை கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. இலங்கையிலே ஆரம்பத்திலே மாடி வீடுகள் கொழும்பிலே கட்டப்பட்ட பொழுது அந்த காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் அதனை நடைமுறைப்படுத்தினார்கள். இப்பொழுது அரசாங்கமே அந்த மாடி வீட்டு திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது. அதே போல் தனியார் மாடி வீட்டு திட்டங்களிலும் தொடர் மாடிகளிலும் மக்கள் வீடுகளை வாங்கி கொண்டு குடியேறுகின்றார்கள். அது கொழும்பு போன்ற சன அடர்த்தியான தொழில் நிமித்தமாக எல்லோரும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல அது சாத்தியமான விஷயம். ஆனால் மலையகத்தை பொறுத்தளவுக்கு தாராளமாக காணி இருக்கிறது. எங்களுக்கு இருக்கக்கூடிய 5 லட்சம் குடும்பங்களுக்கு கொடுப்பதற்கு 10 பர்ச்சேஸ் படி காணி பார்த்தாலும் கூட தாராளமாக அங்கே இருக்கிறது. இன்றைக்கு தோட்டங்கள் நிர்வகிக்காத காணி எவ்வளவு இருக்கிறது, தோட்டங்கள் பராமரிக்காத காணி எவ்வளவு இருக்கிறது. அந்த காணிகளிலே தான் நாங்கள் இவர்களுக்கு காணிகளை வழங்க சொல்லி இருக்கின்றோம். ஆகவே மலையகத்தை பொறுத்தளவுக்கு தனி வீட்டு, அதாவது மாடி வீட்டு திட்டம் என்பது ஒரு லயத்துக்கு மேலே இன்னொரு லயத்தை கொண்டு போய் வைப்பதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இப்போதாவது அங்கே ஒரு தோட்டத்திலே ஒரு மரண வீடு நிகழ்ந்தார், ஒரு துக்க நிகழ்வு நிகழ்ந்தால் லயத்துக்கு வாசலில் ஒரு டென்ட் அடித்தாவது மரணத்தை வைத்துக்கொண்டு அந்த இறுதி சடங்குகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இதே மாடி வீடு கட்டிவிட்டால் நாங்கள் எங்கே கொண்டு போய் வைப்பது என்பதுதான் அடுத்த பிரச்சனை. அதுக்கென்று ஒரு மண்டபம் கட்டி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே இந்த மாடி வீட்டு திட்டம் என்பது மலையகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல்பாடு. நிச்சயமாக தற்போது நாட்டில் 2 தேர்தல்கள் நிறைவுற்ற நிலையில் அடுத்ததாக மாகாண சபை தேர்தல். இந்த மாகாண சபை தேர்தல் நிறுத்தப்பட வேண்டும் என ரெல்வின் சில்வா அண்மையில் தெரிவித்திருந்தார். இது எவ்வாறு சாத்தியமாகும்? சரி, இப்போ 2 தேர்தல்கள் முடிவுற்றிருக்கின்ற நிலையில் அடுத்ததாக பெரும்பாலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாய்ப்பு இருக்கிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு அரசியல் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நாங்களும் அதற்கு எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதே போல் மாகாண சபை தேர்தலை பொறுத்தளவுக்கு ஜேவிபியை பொறுத்தளவுக்கு இந்த மாகாண சபையிலே அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கவில்லை. அவர்கள் இன்றுமே இந்த மாகாண சபை முறைமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்கின்றார்கள். இவர்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு இவர்களுடைய கைக்கு ஆட்சி அதிகாரம் வந்துவிட்டது. இவர்களிடம் எதுவும் இல்லாத போதுதான் அது மற்றவர்களுக்கும் போக வேண்டும், பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று பேசுவார்கள். இலங்கையை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் அதிகாரங்களை தங்களிடமே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே தான் ஆர்வமாக இருப்பார்களே தவிர மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதிலே ஆர்வம் இருக்காது. ஜேவிபியை பொறுத்தளவுக்கு அவர்கள் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது என்று சொல்வதிலே ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லை. அவர்களுக்கு வாக்களித்த சிறுபான்மை மக்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். கேகாலை மாவட்டத்தில் தற்போது தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? எங்களுடைய வாக்குப்பலம் போதாது. அங்கே தெரிவு செய்யக்கூடிய அளவுக்கு எங்களிடம் வாக்குகள் இல்லை. ஆகவே நாங்கள் ஏனைய சமூகத்தவர்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும். நடந்து முடிந்த தேர்தல்களிலே இந்த வீசிய அதாவது திசை காட்டிக்கான அலையோடு எங்களுக்கு அதனை சாதித்துக் கொள்ள முடியவில்லை. எதிர்காலத்தில் நிச்சயமாக பிரதேச சபை தேர்தல்களில் எங்களுடைய பிரதிநிதித்துவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். மாகாண சபை தேர்தலிலும் கேகாலை மாவட்டத்திலும் அதே போன்ற ஏனைய மாவட்டங்களிலும் நாங்கள் எங்களுடைய தமிழ் பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அதனை தக்க வைத்துக் கொள்வதற்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். நிச்சயமாக கேகாலையில் தமிழ் மக்கள் சிங்கள பிரதிநிதிகளை பின்தொடர்கிறார்கள் அல்லது அவர்களிடம் சேவையை பெற்றுக்கொள்கிறார்கள்? இல்லை, அங்கு பொதுவாக ஒரு கருத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அது நாங்கள், அதாவது பெரும்பான்மையாக வாழக்கூடிய மாவட்டம் அல்ல அது. நாங்கள் கேகாலை மாவட்ட சனத்தொகையை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 9% தான் தமிழர்கள். ஆகவே அங்கே இருக்கக்கூடிய ஏனைய முஸ்லீம் சமூகத்திலும் கிட்டத்தட்ட அந்த அளவான ஒரு சனத்தொகை தான் காணப்படுகிறது. ஆகவே பெரும்பான்மை சிங்கள பிரதிநிதித்துவம் என்பது அங்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவர்களும் தமிழ் மக்களோடு இணைந்து பணியாற்றுகின்றவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அதாவது நாங்கள் எங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் இருந்தால் நாங்கள் எங்களுடைய பணிகளை நாங்களே செய்து கொள்ளலாம் என்பதற்காக தான் தமிழ் பிரதிநிதித்துவத்தை கேட்கின்றோமே தவிர அவர்கள் வந்தால் எங்களுக்கு ஒன்றும் நடக்காது, அவர்கள் எங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்பதற்காக கேட்கவில்லை. இதுவரை காலமும் அதாவது எந்த கட்சியில் இருந்திருந்தாலும் கூட அவர்களும் தமிழ் மக்களோடு சேர்ந்து பயணித்த ஒரு நடைமுறை இருக்கிறது. மக்கள் அவர்களையும் அனுசரித்து சென்றிருக்கிறார்கள். இப்போ எங்களுக்கு வாக்களிக்கின்ற பொழுது கூட இன்னொரு விருப்பு வாக்கை அந்த தொகுதியினுடைய அமைப்பாளருக்கு வழங்குவது மக்கள் வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள். அது அந்த மாவட்டத்தினுடைய
சனப்பரம்பலை பொறுத்த ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டுமே தவிர இது இப்போ நூரெலியாவை போல கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வாக்குகள் இருக்கிறது, அல்லது கண்டியை போல 1 லட்சத்துக்கு அதிகமான வாக்குகள் இருக்கிற இடம், அல்லது வடகிழக்கை போல இருக்குமாக இருந்தால் அதனுடைய நிலைமை வேறு. கேகாலை மாவட்டம் என்பது நிலைமை வேறு. ஆகவே அந்த இடத்துக்கு ஏற்றால் போல், அந்த அமைவிடத்துக்கு ஏற்றால் போல், அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த சனத்தொகை பரம்பலோடு பொறுத்து தான் அந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது. நிச்சயமாக கேகாலை மாவட்டத்தில் லயன் குடியிருப்புகள் பெரும்பாலும் காணப்படுகின்றன. மலையகத்தை போன்றி தனி வீட்டு திட்டம் கேகாலை மாவட்டத்துக்கு கொண்டு வரப்பட்டால் இந்த லயன் குடியிருப்புகள் அகற்றப்படும். இல்லை, அதாவது எங்களுடைய நல்லாட்சி காலத்திலேயே கௌரவ பழனி திகாம்பரம் அவர்கள் தோட்ட உட்கட்டமைப்பு மற்றும் புதிய கிராமங்கள் அமைச்சராக இருந்த பொழுது கேகாலை மாவட்டத்திலும் இந்த புதிய வீடமைப்பு திட்டங்களை, புதிய கிராமங்களை தோற்றுவித்திருக்கின்றார். ஆனாலும் நாங்கள் நினைப்பதைப் போல அதெல்லாம் ஒரு 5 வருடங்களுக்குள் முழுமையாக மாற்றிவிட முடியாது. சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கு புதிய வீட்டு திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன, அந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. கழுப்பான தோட்டத்திலாக இருக்கட்டும், அதே போல் இன்னும் சில இடங்களில் மண் சரிவு காரணமாக இடம்பெயர்ந்தவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு கிராமங்கள் உருவாக்கப்பட்டன. அதே போல் திகோ வீட்ட பகுதியில் விபி கணேசன்புரம் என்கின்ற ஒரு கிராமம் உருவாக்கப்பட்டது. இங்கெல்லாம் மக்கள் டென்சோத் பகுதியில் மண் சரிவுகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அதே போல் இன்னும் பல பகுதிகளிலும் இந்த மாதிரி வீடமைப்பு திட்டங்கள் அங்கும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. எதிர்காலத்தில் நிச்சயமாக மலையகத்தை பொறுத்தளவுக்கு கேகாலை மாவட்டம் மலையகத்தில் ஒரு பங்கு தான். அதாவது எங்களுடைய இந்திய வம்சாவளி தமிழ் மக்கள் வசிக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் கொழும்பிலிருந்து, எங்களுடைய கொழும்பு மாவட்டத்தின் எல்லையில் இருக்கக்கூடிய அவிசாவளி பகுதியிலிருந்து மலையகம் ஆரம்பிக்கிறது என்று தான் நாங்கள் கருத்தில் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். ஆக நிச்சயமாக நுவரெலியாவுக்கு என்ன கிடைக்கிறதோ அத்தனையும் கேகாலை மாவட்டத்து தமிழ் மக்களுக்கும் வந்து சேர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அது எங்களுடைய காலத்திலே அவ்வாறே நடந்தது. நிச்சயமாக. அடுத்ததாக உங்களை பற்றி சிறிய விடயங்கள். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்களும் போட்டியிட்டீர்கள், ஆனால் வெற்றி பெறக்கூடிய சாத்தியம் இருக்கவில்லை. இதற்கு காரணம் என்னவென நினைக்கிறீர்கள்? இல்லை, காரணம் என்பது எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் அதற்கு முன்பு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட்டு 23,000 வாக்குகள் எடுத்திருந்தேன். கடந்த முறை 15,000 வாக்குகள் பெற்றிருக்கின்றோம். இந்த முறை எங்களுக்கு வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. கேகாலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 40,000க்கு குறைவான தமிழ் மக்களிலே அதிகமானவர்கள் எனக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். சில சமயங்களில் எங்களுடைய மக்களுடைய வாக்களிப்பு வீதம் குறைவாக இருந்திருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய மக்கள் இன்னமும் சரியாக வாக்களிக்க முனைகின்றார்கள் இல்லை. வாக்களிப்பிலே அவர்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும், எங்களுடைய ஒருவர் பாராளுமன்றத்துக்கு போக வேண்டும், மாகாண சபைக்கு போக வேண்டும் என்கின்ற ஆர்வம் மக்கள் மத்தியில் இருக்கிறது, அனுப்ப வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் வாக்களிப்பு நிலையம் போய் அந்த வாக்களிக்கின்ற பொழுது அந்த வாக்குகள் செல்லுபடியற்ற வாக்குகளாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. சரியான முறையிலே வாக்களிக்காத ஒரு காரணமாக இன்றைக்கு மலையக பகுதிகளில் பெருந்தோட்ட பகுதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய தேர்தல் தொகுதிகள் எடுத்து பாருங்கள், அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் செல்லுபடியற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை என்னவென்று சொல்லி அதில் எங்களுடைய மக்களுடைய வாக்குகள் அதிகமாக இருக்கின்றன. நாங்கள் இவ்வளவுதான் அதனை முயற்சி செய்தாலும் கூட அதுக்கு பல்வேறுபட்ட காரணங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக இந்த வாக்குச்சீட்டில் இருக்கக்கூடிய சில முறைமைகள் கூட இதுக்கு பாதகமாக அமைந்திருக்கு, இதுக்கு எதிராக அமைந்திருக்கு. குறிப்பாக நாங்கள் வாக்குச்சீட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு வாக்குச்சீட்டில் அரசியல் கட்சிகளுடைய பெயர்கள் இருக்கின்றன, சின்னங்கள் காணப்படுகின்றன. அதற்கு கீழே சுயேட்சை குழுக்கள் காணப்படுகின்றன. சுயேட்சை குழுக்களை சின்னங்களை மாத்திரம் குறிப்பிடுவதில்லை அவர்கள். தேர்தல் அந்த வாக்குச்சீட்டிலே சுயேட்சை குழு இலக்கம் 1, இலக்கம் 2 இப்படி 15-20 சுயேட்சை குழுக்களை குறிப்பிடுகின்ற பொழுது சில மக்கள் அந்த விருப்பு வாக்குகளை அளிப்பதற்கு பதிலாக இந்த சுயேட்சை குழுக்களுக்கும் வாக்களித்து விட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆகவே அந்த கட்சிக்கும் சுயேட்சை குழுக்களுக்கும் வாக்களிக்கின்ற பொழுது அந்த வாக்கு செல்லுபடியற்ற வாக்காக மாறிவிடுகிறது. ஆகவே இதில் நாங்கள் எங்களுடைய தலைவர் கௌரவ மனோ கணேசன் அவர்களும் இது சம்பந்தமாக கவனத்தில் எடுத்திருக்கின்றார். நாங்கள் எங்களுடைய அரசியல் குழுவிலும் இது சம்பந்தமாக பேசியிருக்கின்றோம். தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இது சம்பந்தமாக அறிவிக்க இருக்கின்றோம். எதிர்வரும் காலங்களிலாவது வாக்குச்சீட்டுகளில் இந்த மாதிரியான, அதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை, மக்களுக்கு அதை கண்டுபிடிப்பதற்கு சிரமமான சூழ்நிலை, அல்லது அவர்களுக்கு புரிந்து கொண்டு வாக்களிப்பதற்கு இருக்கக்கூடிய இந்த சிக்கலை நிவர்த்திக்கக்கூடிய ஒரு வாக்குச்சீட்டு முறையை உருவாக்க வேண்டும் என்பதை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இந்த மாதிரியான பல காரணங்களும் எங்களுடைய வாக்குகள் செல்லுபடியற்ற வாக்குகளாக மாறுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றன. எவ்வளவுதான் நாங்கள் சொன்னாலும் கூட சில மக்கள், உங்களுக்கு தெரியும், சின்னங்களுக்கே மாறி மாறி வாக்களித்த வரலாறுகளும் உண்டு. அன்னப்பறவைக்காக இது கழுகுக்கு வாக்களித்திருந்தார்கள், வீட்டுக்காக தபால் பெட்டிக்கு வாக்களித்திருந்தார்கள், இப்படியெல்லாம் கூட நடந்திருக்கு தானே. டெலிஃபோனுக்காக கால்குலேட்டருக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். இதெல்லாம் எங்களுடைய மக்களுடைய தெளிவின்மை காரணமாக எங்களுடைய பிரதிநிதித்துவங்களை நாங்கள் இழந்து நிற்கின்றோம் என்பதுதான் உண்மையான விஷயம். ஆக எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய படித்த சமூகமாக உருவெடுக்கும் மலையக சமூகம் இதிலே ஆர்வம் செலுத்தி, கவனம் செலுத்தி எங்களுடைய மக்களை சரியான முறையில் வாக்களிப்பதற்கு முயற்சிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
மலையகத்தை பொறுத்தவரை தொடர்ந்தேர்ச்சியாக இந்த செல்லுபடியற்ற வாக்குகள் பெரும்பாலும் பதிவு செய்யப்படுகின்றன. இதற்கு காரணம் என்ன, அல்லது யார் இதுக்கு தெளிவுபடுத்துவதற்கு யார் முன் வருவார், அல்லது யார் பொறுப்பேற்பார் இதுக்கு? நிச்சயமாக நீங்கள் கேட்குறது நல்ல ஒரு கேள்வி. அதாவது தேர்தல் காலங்களிலே இதை நான் சொல்கிறேன்னு சொல்லி யாருமே என்னோட கோவிக்கவும் கூடாது. தேர்தல் காலங்களிலே நாங்கள் எங்களுடைய குழுவினரை அனுப்பி எங்களுக்காக பிரச்சாரம் செய்யக்கூடிய இளைஞர்கள், யுவதிகள், இன்னும் அந்த ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய சமூகத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய முக்கிய பிரமுகர்கள், இவர்களெல்லாம் போய் மக்களுக்கு வீடு வீடாக எப்படி வாக்களிப்பது என்று சொல்லிக் கொடுத்தாலும் கூட கடைசி நேரத்தில் அவர்களுக்கு சிக்கல் தோன்றுகிறது. காரணம், அங்கு எங்களுடைய மக்களுக்கு இன்னும் பல வேட்பாளர்களுடைய கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. அவர்களுக்கும் விருப்பு வாக்கு வழங்குங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் வழங்குகின்ற பொழுது அவர்கள் கொஞ்சம் தடுமாறி போகிறார்கள். தடுமாறி போய் வாக்குகளை மாறி அளித்து விடுகின்றார்கள். இன்னொரு பழக்கம் இருக்கிறது, நாங்கள் எவ்வளவுதான் சொல்லிக் கொடுத்தாலும் சரியாக புரிந்து கொள்வது இல்லை. கடைசி நேரத்திலே அவசரமாக அதாவது வீட்டிலிருந்து வாக்களிப்பு நிலையத்துக்கு 1 மணித்தியாலும் செலவழித்து செல்கின்றவர்கள் அந்த வாக்களிப்பு நிலையத்தில் ஒரு 2-3 நிமிடங்களை செலவிட்டு பொறுமையாக வாக்களித்து வருவதற்கு தயங்குகிறார்கள். போனோமா ஓட்டு போட்டோமா வெளியே வந்த மாதிரி இருக்கணும் அவசரமும். அந்த அவசரமும் கூட இந்த மாதிரி வாக்குகள் செல்லுபடியற்றவைக்காக மாறுறதுக்கு காரணம் இன்னும் பல காரணங்கள் இருக்கின்றன. அதை நாங்கள் மக்களிடம் நேரடியாக போய் தான் இனிமேல் திருத்த வேண்டியும் இருக்கிறது. ஆம் நேயர்களே, ஒரு சிறிய இளவேடை பின் ரணிதரனோடு தொடர்ந்து பேசுவோம். அமிர்தா மற்றும் தமிழன் பத்திரிகையோடு இணைந்து நீங்களும் திருப்பதி செல்ல வேண்டுமா? திரையில் தெரியும் இந்த கூப்பனை நிரப்பி திருமாலை தரிசிக்கும் வாய்ப்பை நீங்களும் பெற்றிடுங்கள். மேலதிக விவரங்கள் தமிழன் பத்திரிகைகள். ஆம் நேயர்களே, இன்றைய நெற்றிக்கல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜனநாயக மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் பரணிதரன் அவர்கள். தொடர்ந்து அவரோடு கலந்துரையாடுவோம். ஆம் பரணிதரன், தற்போது நாடளாவிய ரீதியில் துப்பாக்கி கலாச்சாரம் அதிகரித்து வருகிறது. இதற்கு காரணம் என்ன? துப்பாக்கி கலாச்சாரம் அதிகரித்து இருப்பதற்கு நாட்டிலே பாதுகாப்பு தரப்பினர் தான் பொறுப்பு கூற வேண்டும். இந்த நாட்டிலே பாதாள உலக குழுவினர் பல வருடங்களாக அவர்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். இதனை தடுப்பதற்கு, இதனை இல்லாமல் செய்வதற்கு ஒவ்வொரு அரசாங்கங்களும் நடவடிக்கை எடுத்து வந்திருக்கின்றன. ஆனாலும் அவை சரியான முறையிலே முன்னெடுக்கப்பட்டு அவை முடிவுக்கு கொண்டு வரப்படவில்லை. இப்போதும் நாட்டிலே துப்பாக்கி கலாச்சாரம் என்பது இன்னொரு தரப்பிலே பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மறைப்பதற்காக இவை இன்றைக்கு முன்கொண்டு செல்லப்படுகின்றனவா என்கின்ற கேள்வியும் இருக்கிறது. இன்றைக்கு மக்களுடைய விலைவாசி உயர்வு, பொருட்களுடைய விலைவாசி உயர்வு, நாட்டிலே இந்த அரசாங்கம் மீதான மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கசப்புணர்வு, இதெல்லாம் கூட காலையிலே துப்பாக்கி சூடு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. தகிவளியிலே 2 சம்பவங்கள், அல்லது தென்னிலங்கையிலே இத்தனை சம்பவம், இப்படியான சம்பவங்கள் என்பது இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. ஆகவே இந்த பாதாள உலக குழுவினுடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவது என்பது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நாட்டிலே போதை வஸ்து வியாபாரம் இதற்கான முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது. அதனை சரியான முறையில் பாதுகாப்பு தரப்பினர் இப்பொழுது சுயாதீனமாக செயற்பட்டு முன்னெடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் மக்கள் நினைப்பார்கள் அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த எதிர்ப்பை மறைப்பதற்கு இவ்வாறான விஷயங்களை முன்னிலைப்படுத்தி காட்டுகிறது என்று. அடுத்ததாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நிழல் பாராளுமன்றம் ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது சாத்தியமாகுமா? நாங்கள் எல்லோருமே உயர்தரத்திலே அரசியல் விஞ்ஞானம் படித்தவர்கள். பொதுவாக ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தான் நிழல் அமைச்சரவை ஒன்றை வைத்திருக்கும். நிழல் அமைச்சரவை அந்த பாராளுமன்ற விவாதங்களின் போது இங்கே நிழல் அமைச்சர் தான் அந்த வெளிவிவகார அமைச்சரோடு பேசுவார். அதே போல் கைத்தொழில்துறைக்கு இன்னொருத்தர் பொறுப்பாக இருப்பார் எதிர்க்கட்சியிலே. இப்படி ஒவ்வொரு விடயங்களுக்கும் பொறுப்பாக ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களை எதிர்க்கட்சி தலைவர் நியமித்து வைத்திருப்பார். அவர்கள் தான் அவர்களுடைய ஆட்சி வருகின்ற பொழுது அந்த குறித்த துறைக்கான அமைச்சர்களாக இருப்பார்கள். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இப்பொழுது பாராளுமன்றத்திலேயே இல்லை. அவருக்கு இருப்பது அவருடைய கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே வெற்றி பெற்ற 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரம்தான். அவர்களை வைத்துக்கொண்டு அவர் அந்த நிழல் அமைச்சரவை அமைப்பது என்பது சாத்தியமான ஒரு விடயம் அல்ல. அது வெறுமனே பேச்சுக்கு அழகாக இருக்கலாம். அப்படியானால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மீண்டும் பாராளுமன்றம் வருவதற்கு முயற்சிக்கின்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அப்படியானால் வந்தால் அவரோடு யார் யார் இணைந்து கொள்ளப் போகின்றார்கள், அவர்களை கொண்டு அவர் நிழல் அமைச்சரவை அமைப்பாரா என்கிற விஷயமும் இருக்கிறது. பாராளுமன்றத்துக்கு வராதவர்களை வைத்துக்கொண்டு நிழல் அமைச்சரவை அமைப்பதின் ஊடாக பாராளுமன்றத்துக்குள்ளே அவர்களுக்கு கேள்வி எழுப்ப முடியாது. நாங்கள் யார் வேண்டுமானால் அப்படியே செய்து கொள்ளலாம் தானே. எனக்கு ஒரு நிழல் அமைச்சரவை அமைத்துக் கொள்ள முடியும், நாங்கள் வெளியிலே பேசலாம். ஆனால் எங்கு போய் அது விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் குறித்த விடயம் சம்பந்தமான விவாதங்கள்
பாராளுமன்றத்திலே வருகின்ற பொழுது அங்குதான் இந்த நிழல் அமைச்சர்களுடைய தேவை இருக்கிறதே தவிர வெளியிலே இல்லை. ஆகவே இது எதற்கு என்பது தெரியவில்லை. அதாவது இவர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் வெற்றிகரமாக செல்லவில்லை. ஆகவே மீண்டும் ஒரு தடவை வேறுபட்ட மாற்றம் ஒன்று தேவைப்படுகிறது. அதனை செய்ய ரணில் விக்ரமசிங்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்த்தும் முகமாகத்தான் இந்த செய்தி அமைந்திருக்கிறது. அடுத்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் ஆகியோர் இணைந்து புதிய அரசியல் கூட்டணி ஒன்றை அமைக்க இருப்பதாக பேசப்பட்டு வருகிறது. இதற்கென ஒரு குழுவையும் ஐக்கிய மக்கள் சக்தி அமைத்துள்ளது. இந்த கூட்டணி சாத்தியமாகுமா? அதாவது தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது, கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று. அது இந்த விடயத்துக்கு தான் சரியாக பொருந்தும். இந்த விடயம் தொடர்பாக இவர்கள் இரண்டு தரப்பினரையும் இணைக்க வேண்டும் என்பது தொடர்பாக என்னுடைய தலைவர் கௌரவ மனோ கணேசன் அவர்களும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் கௌரவ ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பிருந்தே நடவடிக்கைகளை முன்னெடுத்தார்கள், பேச்சுவார்த்தைகளை நடத்தினார்கள். ஐக்கிய தேசிய கட்சி தரப்பினர், அது குறிப்பாக அப்போது ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க கூட அதற்கு சரி என்று பச்சை கொடி காட்டியிருந்தார். இருந்தாலும் பல்வேறுபட்ட நபர்களுடைய இடையூறுகள் காரணமாக அந்த விடயத்தை நடைமுறைப்படுத்த முடியாமல் போய்விட்டது. அன்றைக்கு அவர்கள் இணைந்திருந்தால் அந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பதிலாக அன்று பொதுத் தேர்தலை நடத்தியிருக்கலாம். நாட்டிலே இந்த அரசியல் மாற்றம் கூட நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்பொழுது இவர்கள் எல்லோருமே தோல்வி அடைந்ததன் பின்னர் இணைய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இப்போதும் இது சம்பந்தமான நடவடிக்கைகளை எங்களுடைய தலைவர்கள் முன்னெடுத்தார்கள். கௌரவ மனோ கணேசன் அவர்களும் கௌரவ ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் இதிலே இப்போதும் முன்னெடுத்தார்கள். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி இந்த விடயம் சம்பந்தமாக தங்களுடைய அதாவது குழுவிலே செயற்குழுவிலே முடிவெடுத்து நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்தாலும் கூட பேச்சை ஆரம்பித்தவர்களோடு எந்த விதமான பேச்சும் இன்னும் நடத்தவில்லை. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அவர்களுடைய பங்காளி கட்சிகளாக இருக்கக்கூடிய ஜனநாயக மக்கள் முன்னணி, தொழிலாளர் தேசிய முன்னணி, மலையக மக்கள் முன்னணி, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அப்புறம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இந்த தலைவர்களோடு இதுவரைக்கும் இது சம்பந்தமான எந்த கலந்துரையாடலும் இங்கு நடைபெறவில்லை. இன்றைக்கு யுவராஜ், நாட்டிலே இருக்கக்கூடிய நிலைமை என்னவென்றால் உண்மையிலேயே இந்த இரண்டு கட்சிகளும் இணைவது என்பது, இனி இணைந்து ஒரு கட்சியாக வருவது என்பது சாத்தியமில்லை. இவர்கள் ஒரு கூட்டணியாக செயல்படலாம், அதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படலாம். இருந்தாலும் கூட இந்த கூட்டணியிலே ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்திருந்த பல பேர் மறுபக்கத்தில் இருந்தவர்கள், முட்டுக்கட்சியில் இருந்தவர்களாம் அங்கே இருக்கின்றார்கள். அவர்களையும் சேர்த்து கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியினருக்கு பயணிக்க முடியுமா? அல்லது ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகி சென்றவர்கள் அங்கே இருக்கின்றார்கள், அவர்களையும் சேர்த்து கொண்டு பயணிக்க முடியுமா என்கின்ற கேள்விகள் எல்லாம் காணப்படுகின்றன. ஆகவே இவை ஒரு முழுமையாக ஆராய்ந்து முடிவெடுக்கப்பட வேண்டிய விடயம். ஆனால் இங்கு நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டிய விஷயம், இன்றைக்கு நாட்டில் இருப்பது ஜேவிபி தலைமையிலான ஒரு ஆட்சி. தேசிய மக்கள் சக்தி என்பது ஜேவிபி பெயர் மாற்றிக்கொண்ட ஒரு விடயம். ஆகவே இந்த ஜேவிபிக்கு எதிரான கொள்கையுடைய, தீவிரமான கொள்கையுடைய ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு என்ன தேவை? இந்த ஜேவிபியினுடைய செயற்பாடுகள் அவர்களுக்கு பிடிக்காது. அவர்களுடைய ஆட்சி நடத்துகின்ற முறைமை அல்லது அவர்களுடைய எதேச்ச அதிகாரமான பேச்சு தொனிகள் இவர்களுக்கு ஒத்து வராது. அப்போது இவர்கள் ஒரு இடத்துல கூட்டு சேர வேண்டும். இவர்கள் எங்கே போய் கூட்டு சேர்வார்கள் என்றால், யார் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக முதலில் எழுந்து நின்று பேசத் தொடங்குகின்றாரோ அவரோடு இவர்கள் அனைவரும் இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதிலே ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்களுக்கும் இந்த விஷயம் தெரியும், ஐக்கிய மக்கள் சக்திக்காரர்களுக்கும் இந்த விஷயம் தெரியும். அவர்கள் முந்திக்கொள்ள பார்க்கிறார்கள். அவ்வளவுதான் இது. நிச்சயமாக நீங்கள் கூறுவதை போன்று அப்பொழுது இவர்கள் இருவரும் கூட்டணி அமைத்தால் இந்த அவர்களின் கூட்டணி வெற்றி பெறும் என கூறுகிறீர்களா? இல்லை, கூட்டணி அமைப்பது என்பது வெற்றி பெறுவதற்கின்ற நோக்கத்தில் தானே. எந்த கூட்டணியுமே தோல்வியடைவதற்காக உருவாக்கப்படுவதில்லையே. இப்போ தேர்தல் சமயங்களில் கூட பல பேர் ஒரு நபரை கூட கட்சியில் இணைத்துக்கொண்ட வரலாறுகள் இருக்கிறது தானே, கூட்டணியில் இணைத்துக்கொண்ட வரலாறுகள் இருக்கிறது தானே. ஆக கூட்டணி என்பது அது இந்த ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து ஐக்கிய மக்கள் சக்திக்கு வந்தவர்கள் இந்த இரண்டு பாகங்களாக பிளவுபட்டதனால் இன்று வரை வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லாதவர்கள் கூட இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் உத்வேகத்தையும் தரும். அவர்கள் மீண்டும் வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலை தோன்றும். இந்த இரண்டு கட்சிகளும் சேர்ந்து ஒரு வாக்கு எண்ணிக்கை உருவாக்க முடியும். ஜனாதிபதி தேர்தலில் அந்த இரண்டு கட்சி வாக்குகளும் சேர்ந்திருந்தால் கூட ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டதாகவே இது ஒரு வரவேற்கக்கூடிய விடயம். ஆனாலும் பேச்சுவார்த்தைகளின் மூலமாக சரியான முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும். எப்போதுமே நாங்கள் ஒரு சிறுபான்மை கட்சியினுடைய முக்கியஸ்தராக நாங்கள் நினைக்கின்ற விஷயம், இந்த பெரும்பான்மை கட்சிகள் இணைவதனால் அல்லது இந்த பெரும்பான்மை தலைமைத்துவங்கள் உள்ள கட்சிகள் இணைவதனால் எங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போவதில்லை.
நாங்கள் தான் அதனை சரியான முறையில் எவ்வாறு அவர்கள் இணைவதனூடாக எங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும், நாங்கள் அதில் என்ன அங்கம் வகிக்கப் போகின்றோம் என்பதை சரியான முறையிலே நாங்கள் பேசிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஐக்கிய தேசிய கட்சியோடு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இருக்கிறது, ஐக்கிய மக்கள் சக்தியோடு நாங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த 3 கட்சிகள் இருக்கின்றோம். ஆக அப்படியானால் நாங்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனை நாங்கள் எவ்வாறு சமாளிக்கப் போகின்றோம், அதில் எவ்வாறு நாங்கள் பங்கிட்டுக் கொள்ளப் போகின்றோம் என்ற விடயங்கள்லாம் எதிர்காலத்தில் வரத்தானே போகிறது. அப்போ அதுக்கு நாங்கள் தயாராக வேண்டும் தான். ஆகவே எங்களுடைய கையிலே தான் எங்களுடைய பலம் இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் இணைகின்றார்கள் என்பதனால் எங்களுக்கு சிறுபான்மை சமூகத்துக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் என்று சொல்லி எதுவுமே இல்லை. அடுத்ததாக ஜனாதிபதியின் வெளிநாட்டு பயணங்கள். அண்மையில் இந்தியாவுக்கு சென்று வந்து மறுபடி பொங்கல் தினத்தன்று சீனாவுக்கும் சென்று வந்திருந்தார். அடுத்ததாக அவரது பயணம் அரபிய நாடுகளுக்கான பயணமாக இருக்கிறது. இவரது தொடர்ந்தேர்ச்சியான இந்த வெளிநாட்டு பயணங்களினால் நாட்டுக்கு நன்மை ஏதும் ஏற்படும் என நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, பொதுவாக இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்றவர்கள் இந்தியாவுக்கு முதலாவதாக பயணம் செல்வது வழக்கமான ஒரு விஷயம். அது தாமதமாக தான் இவர்களுடைய இந்திய பயணம் அமைந்திருந்தது. காரணம், இவர்களுடைய அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு இந்திய எதிர்ப்பு கொள்கையுடையது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும், நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். ஜேவிபியினுடைய 5 வகுப்புகளிலே ஒன்று இந்திய ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான வகுப்பு. இந்திய ஏகாதிபத்தியத்தின் முகவர்களாகத்தான் மலையக பெருந்தோட்ட மக்களான நாங்கள் பார்க்கப்பட்டோம் ஜேவிபியினுடைய காலத்திலே. ஆகவே அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள், இந்தியாவினுடைய ஏகாதிபத்தியம் இலங்கையை ஆட்கொள்ளப் போகிறது. இந்த காலகட்டத்துக்குள் எந்த ஒரு நாடும் எந்த ஒரு நாட்டையும் அடிமைப்படுத்துவதற்கோ போர் தொடுக்கவோ போவதில்லை. ஆனால் கடந்த அரசாங்கங்களுக்கு இந்திய அரசாங்கம் உதவி வழங்கியிருந்தது. ஆனால் இவர்கள் சீன கம்யூனிஸ்ட் கட்சியோடு மிக நெருக்கமான உறவுகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. ஆகவே இவர்கள் சீனாவை பகைத்து கொள்ளாமல் எப்படி இந்தியாவோடு உறவாடுவது என்பதிலே கவனமாக இருக்கிறார்கள். அதே போல் இந்தியாவை பகைத்து கொள்ளாமல் எவ்வாறு சீனாவோடு உறவாடுவது என்பதிலே கவனமாக இருக்கின்றார்கள். இந்தியாவுக்கு போய் எட்கா ஒப்பந்தங்கள் உட்பட பல விடயங்களுக்கு ஒப்புதல் அளித்துவிட்டு வந்தவர்கள் அதனை செயற்படுத்துவோம் என்று உறுதி சொல்லிவிட்டு வந்ததாகத்தான் அங்கிருந்த செய்திகள்லாம் வந்தன. கூட்டறிக்கை கூட அவ்வாறு தான் இருந்தது. ஆனால் இலங்கைக்கு வந்ததற்கு பிறகு இல்லை, அவை பேச்சுவார்த்தை மட்டத்தில் தான் இன்னும் இருக்கின்றன என்பதாகத்தான் இவர்களுடைய கருத்து காணப்படுகிறது. அதே போல் சீனாவுக்கு சென்று வந்திருக்கின்றார்கள். சீனாவிலே இப்பொழுது ஹம்பாந்தோட்ட பகுதியிலே ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைப்பதற்கு சீன அரசாங்கம் உதவி செய்வதாக அந்த செயல் திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுவதாக 3.7 பில்லியனோ ஏதோ ஒரு தொகை சொல்லப்படுது. இது கடந்த ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்திலே முடிவு செய்யப்பட்ட விஷயம். அப்போது எரிபொருள்துறை அமைச்சராக இருந்த காஞ்சன விஜயசேகர இப்போது இதனை அப்போதே அறிவித்திருந்தார். இதைவிட அதிகமான உதவிய தொகையாக கிடைக்கப்பெறுவதாக எதுவுமே புதிதாக வருவதாக இல்லை. பழைய விடயங்களை கூட நடைமுறைப்படுத்துவதற்கு இருந்த விடயங்கள் கூட இப்பொழுது இவர்கள் இன்னும் பேச்சுவார்த்தையில் இருப்பதாக சொல்லி இந்தியாவுடனான விடயங்கள் இன்னமும் செயல் வடிவம் பெறாத நிலையில் காணப்படுகிறது. அது இந்தியா எந்த அளவுக்கு அதிலே இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் என்பதிலே ஒரு கேள்விக்குறியை உண்டு பண்ணியிருக்கிறது. இப்போது தானே சீனா போய் வந்திருக்கிறார், பொங்கல் எல்லாம் முடிந்திருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நாள் போகும்போது அங்கே என்ன பேசப்பட்டது, என்னென்ன விஷயங்கள் உண்மையில் நடைமுறைப்படுத்தப்பட போகின்றன என்பது பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். இன்று கூட கேள்விப்பட்டேன், ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பண்டாரநாயக்க சர்வதேச மகாநாட்டு மண்டபத்தை விட ஒரு பெரிய மகாநாட்டு மண்டபத்தை போர்ட் சிட்டியில் அமைப்பதற்கு சீனா உதவி செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். இது மாதிரி வேலை திட்டங்கள் என்னென்ன வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக முன்கூட்டியே கேட்ட கேள்வியின் ஒன்று, ரணிலும் சஜித்தும் இணைந்தால் மக்கள் நலனுக்காக இருக்கும் ஆயின் அதை அவர்கள் முன்கூட்டியே செய்திருக்கலாமே. இப்போது அதிகாரம் இல்லாத சூழ்நிலையில் இது எதற்காக? பதவி ஆசை காரணமாக இருக்குமா? இல்லை, இவர்களுடைய பிரிவு ஏன் ஏற்பட்டது? இவர்கள் என்று 2 பேரும் 2 வேறு கட்சியில் இருந்தவங்க இல்லை தானே. ஒரே கட்சியினுடைய தலைவரும் பிரதி தலைவரும் தான், ரணிலும் சஜித்தும். அவர்களுடைய பிரிவுக்கான காரணம் என்ன? அதிகாரம் தானே. அதிகாரம் யாருக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் தான் இது ஆரம்பித்தது. 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஆரம்பித்த பணிப்போர் தான் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்ததும் தனி கட்சியாக மாறி செல்வதற்கு உந்துகோலாக அமைந்தது. ஆகவே மக்களுடைய நலனுக்காக முடிவெடுப்பதாக இருந்திருந்தால் எப்போதும் இந்த முடிவை எடுத்திருக்கலாம். நீங்கள் கேட்குறதுல நியாயம் இருக்கிறது. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லி இது கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாகவே இந்த நடவடிக்கையை எடுத்திருந்தால் முன்கூட்டியே பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு போயிருக்கலாம். பாராளுமன்ற தேர்தலுக்கு போயிருந்தால் நாட்டினுடைய பாராளுமன்றத்திலே பெரும்பான்மை ஆசனங்கள் யாருக்கு வந்திருக்கும், அதுக்கு அடுத்து ஜனாதிபதி தேர்தலுக்கு போயிருந்தால் யாருக்கு வந்திருக்கும் என்பதை யோசிச்சு பாருங்கள். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய முடிவு மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருந்தது. ஆனால் இப்போது இதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது. நான் ஏற்கனவே சொன்னது போல மக்களுக்கு தேவை ஜேவிபி அரசாங்கத்துக்கு எதிராக முன்வரக்கூடிய யாராவது. அப்படி வேறு யாரும் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் சேர்ந்துட்டோம் அப்படின்னு காட்டுறது தான் நீங்கள் உள்ள
ஐக்கிய மக்கள் சக்தியினுடையதும் UNPயினுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதுதான் நான் திரும்பவும் சொல்லக்கூடிய விஷயம். இறுதியாக கேகாலை மாவட்ட தமிழ் மக்கள் சார்பில் பரணிதரன் கூற விளைவது என்ன? இல்லை, கேகாலை மாவட்ட தமிழ் மக்கள் சார்பாக உண்மையிலேயே கடந்த தேர்தலிலே அவ்வளவு பேருக்கும் ஒரு உணர்வு இருந்தது. எங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேண்டும், நாங்கள் எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனை உருவாக்கிவிட வேண்டும். அதுதான் எங்களுடைய மாவட்டத்தினுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு அடிப்படையான அவசியமான தேவையாக இருக்கிறது என்பதை அவ்வளவு பேரும் உணர்ந்து பணியாற்றினார்கள். அதிலே நாங்கள் நிச்சயமாக இந்த அளவு தான் எங்களால் வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை போல அந்த வாக்குகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இனி வரும் காலங்களிலும் அந்த உணர்வு அந்த மக்களிடம் இருக்கும். அது எதிர்வரும் பிரதேச சபை தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுவோம். தனித்து போட்டியிடுவதற்கான தீர்மானங்களும் இருக்கின்றன. அதே போல் கூட்டணியாக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளும் சில பிரதேச சபைகள் இருக்கும். அது அந்தந்த தொகுதிகள், அந்தந்த பிரதேச சபைகள் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய அந்த தொகுதி அமைப்பாளர்களோடு எங்களுக்கு இருக்கக்கூடிய உறவை மையப்படுத்தி தான் அந்த முடிவு எடுக்கப்படும். அதனூடாகத்தான் அந்த முடிவு எடுக்கப்படும். அதனூடாக நாங்கள் பிரதேச சபை தேர்தலையும் அடுத்து வரக்கூடிய மாகாண சபை தேர்தலையும் எதிர்கொள்ள இருக்கின்றோம். அதிலே பிரதேச சபை தேர்தலிலும் படித்த இளைஞர்களையும் யுவதிகளையும் இன்னும் அந்த மக்களுக்கு சேவையாற்றிய நல்ல மக்களுடைய செல்வாக்கு பெற்றவர்களையும் நிறுத்தலாம் என தீர்மானித்திருக்கின்ற கௌரவ தலைவர் அவர்களோடு பேசி ஆகவே அவர்களுக்கு நிச்சயமாக மக்கள் வாக்களிப்பார்கள். நாங்கள் அந்த பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்வோம். மாகாண சபையிலும் ஒருவரை மாகாண சபை உறுப்பினராக்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம். அது நிச்சயமாக ஒரு இளைஞரை அல்லது ஒரு செயல்திறன் மிக்க ஒருவரை மாகாண சபைக்கு அனுப்ப வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அதே போல் கேகாலை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நாங்கள் கொழும்புக்கு மிகவும் அண்மையிலே வசிக்கக்கூடிய மக்கள். எங்களை தாண்டி தான் எதுவுமே ஹெட்டனுக்கோ கண்டிக்க போகணும், கொழும்பு நூர்லியாவுக்கோ கண்டிக்க போகணும். ஆகவே எங்களுடைய மக்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு அபிவிருத்தி அடைந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. சில பகுதிகளை தவிர அவர்கள் நகரத்திலே பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். சிலர் குடிபெயர்ந்து நகர பகுதிகளிலே குடியேறி இருக்கின்றார்கள். இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் எட்டியாந்தோடி நகரமாக இருக்கலாம், தெஹியோவிட்ட தரணியகல நகரம், அதே போல் ருவான்வெல நகரத்திலே, வரகாபுர நகரத்திலே, எங்களுடைய கேகாலை நகரங்களை அண்மித்து, மாவனலை நகரங்களை அண்மித்து ஏராளமான தமிழ் மக்கள் குடியேற ஆரம்பித்திருக்கின்றார்கள், தோட்டங்களிலே இருந்தவர்கள். ஆகவே இந்த குடியேற்றமும் கூட ஓரளவுக்கு மக்களுடைய வாழ்க்கை முறையை அல்லது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்கிறது என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம். அதே போல் ஏராளமானவர்கள் படித்து பல்கலைக்கழகம் சென்றிருக்கின்றார்கள். எங்களுடைய பாடசாலைகளை பொறுத்தளவுக்கு நிறைய ஆசிரியர்கள், அதிபர்கள் எங்களுடைய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். கேகாலை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்களாகவும் யுவதிகளாகவும் அல்லது அங்கே படித்து ஆசிரியர்களாக வந்தவர்களாகவும் பட்டதாரிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் இன்றைக்கு இந்த கேகாலை மாவட்ட தமிழ் மக்களுடைய நிலைமையை தலைகீழாக மாற்ற வேண்டும், எங்களுடைய மக்களை முன்னேற்ற வேண்டும் என்பதில் உறுதியோடு செயற்படுகின்றார்கள். அவர்கள் விசேட வகுப்புகளை நடத்துகின்றார்கள். பாடசாலையிலே மாணவர்களுக்கான பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள். வெவ்வேறு அமைப்புகளிடமிருந்து உதவிகளை பெற்று ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் போன்றவற்றை பாடசாலையில் அவர்கள் உருவாக்குகின்றார்கள். அரசியல்வாதிகளிடம் கையேந்துவது இல்லை, கேட்பது கிடையாது, முடியுமான அளவுக்கு நாங்கள் செய்கின்றோம். அதே போல் அவர்கள் செய்கின்றார்கள். அதே போல் நாங்களும் எங்களுடைய கேகாலை மாவட்டத்திலே உயர்ந்த விஞ்ஞான பிரிவுக்கான அடிப்படையான வேலை திட்டங்களை செய்து முடித்து விட்டோம். இப்படி எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், படித்தவர்கள், இவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய மக்களுடைய மறுமலர்ச்சிக்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து தான் வருகின்றோம். நிச்சயமாக ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எங்களுடைய தோட்டங்களிலே இப்போது பட்டதாரிகள் இருக்கின்றார்கள், எங்களுடைய தோட்டங்களில் இப்பொழுது வக்கீல்கள் இருக்கின்றார்கள், எங்களுடைய கேகாலை மாவட்டத்தில் இப்பொழுது தமிழ் வைத்தியர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய சமூகம் மாற்றம் பெற்று வருகின்றது என்பதிலே நான் மிகவும் பெருமிதம் அடைகின்றேன். கடந்த தேர்தலிலே அந்த உணர்வு வெளிப்படையாக காணப்பட்டதையும் நான் கண்கூடாக காணக்கூடியதாக இருந்தது. நிச்சயமாக. ஆம் நேயர்களே, இன்றைய நெற்றிக்க நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்தார் ஜனநாயக மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் பரணிதரன் அவர்கள். அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நெற்றிக்க நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. தமிழ் பேசும் மக்களின் கருத்துரிமை காவலன், தனித்துவமான பாதையில், உண்மை தன்மையில், நம்பகமான பத்திரிகையாக உங்கள் தமிழன் பத்திரிகை. நாளாந்த மற்றும் வாராந்த வெளியீடாக உங்கள் கைகளில். பிரதிகளுக்கு முந்துங்கள்.